அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனுடைய காசா பாதையில் யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டு இன்றோடு 64வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில், யுத்த நிறுத்தத்தை மீறி தொடர்ந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவின் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதே நேரம் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் காசாவுக்குள் வர வேண்டிய உணவுகள், தண்ணீர், மருத்துவ வசதிகள் எதையுமே முறைப்படி செய்யாமல் இருக்கிறது இஸ்ரேல் என்கிற குற்றச்சாட்டுகளை எல்லா நாடுகளுமே திரும்ப திரும்ப சொல்லுகிறதே தவிர அதற்கான தீர்வுகள் கிடைத்த பாடில்லை. இப்படியான சூழல காசா வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. யுத்தத்தில் அவதிப்பட்ட மக்கள் புயல் காற்றிலும் வெள்ளத்திலும் தற்போது அவதிப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான தங்குமிட வசதிகளோ கூடாரங்களோ இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய சூழலை இன்றைக்கு இஸ்ரேல் காசாவினுடைய பகிர்ந்து தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்கள் 7 அப்பாவிகள் தாக்குதல்களுக்குள்ளாகி இருக்கிறார்கள். 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 3 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்கிறது அல் ஜசீரா. இப்படி தொடர்ந்து பாலஸ்தீன் அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேலிய அறிவிப்பை இஸ்ரேலிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை காசாவுள்ள பாலஸ்தீன் பகுதியை தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் என்றும் அந்த தாக்குதல் சக்சஸ்ஃபுல்லாக நடந்திருக்கிறது. பாலஸ்தீன் தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்திகளை இஸ்ரேலிய வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட எந்தவிதமான மரணங்களும் ஏற்பட்டதற்கான எந்த தரவுகளையும் இதுவரை பாலத்தின் மனதிலும் வெளியிடவில்லை என்பதை இடத்தில் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாலஸ்தீன விடுதலையான நபர்கள் தங்களுடைய தளபதி யாராவது கொல்லப்பட்டிருந்தால் அது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்கள் இது தொடர்பாக என்ன செய்திகளை சொல்ல இருக்கிறார்கள் என்பதை. ஆனால் பாலஸ்தீன விடுதலை தங்களுடைய ஒப்பந்தத்தை தவிர்க்காமல் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதை நடைமுறைப்படுத்தி வருகிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தெற்கு லெபனான் மேல் இஸ்ரேல் இன்றைக்கு பாரிய குண்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. ஹிஸ்புல்லாக்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இந்த தாக்குதல்கள் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய பொதுச் செயலாளர் நாயம் காசிம் கடுமையான எதிர்வினைகளை கடுமையான எச்சரிக்கைகளை நடத்தியிருக்கிறார். மீண்டும் எங்களை இஸ்ரேல் செய்கிறது மீண்டும் ஒரு பாதையத்திற்கு எங்கள் இருப்பதற்கு முயற்சிக்கிறது. அப்படியான ஒரு நிலை வந்தால் எத்திக்கட்ட யுத்தம் என்கிற அளவுக்கு நாங்கள் பாரிய தாக்குதல்களை நடத்த வேண்டியவர். அது இஸ்ரேலுக்கு பணமாக பாதுகாப்பதற்காக நாங்கள் செல்வதற்கு தயாராக கடும் எச்சரிக்கை பார்க்கிறோம். அதே நேரத்தில் தெரியாத அமெரிக்காவில் பயங்கரவாதிகள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களுக்கு காரணமாக IS பயங்கரவாதிகளை தங்களுடைய ஆதரவு பெற்ற படைப்பிரிவுகள் தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் எங்கள் மீது இலக்கு வைப்பவர்கள் மீது கடுமையான தாக்குதல்களை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறாங்க. இதே நேரத்தில் சிரியாவினுடைய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இந்த தாக்குதல்களுக்கும் எங்களுடைய உள்நாட்டு பாதுகாப்பு படைகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது ஒரு பயங்கரவாத தாக்குதல். IS பயங்கரவாதிகள் தான் இதை நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அவங்க சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். இதே நேரத்தில் இந்த தாக்குதல்கள் நடத்திய குழுக்களில் ஒருவராகத்தான் இன்றைக்கு சிரியாவினுடைய அதிபராக இருக்கக்கூடியவராக இருந்தார். பின்னாட்டில் அவர் ஆட்சியை கைப்பற்றியதற்கு பிறகு அமெரிக்கா அவர் மீதான தடைகளை நீக்கியிருக்கிறது. ஆனால் அவர் பங்கு கொண்டு ஆரம்பத்தில் செயல்பட்ட ISIS அமைப்பு தான் தற்போது இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. பின்னாட்களில் அவர் ISISஐ விட்டு ஒதுங்கி தனியான ஒரு படைப்பிரிவை உருவாக்கியிருந்தார். இன்றைய நாட்களில் சிரியாவினுடைய ஆட்சி அவருடைய கையில் இருக்கிறது. சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஆட்சியாளராகவும் இருக்கிறது. அவருடைய தலைமையில் கீழாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைகள் தான் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல செய்திகள் இருந்தாலும் நேரம் குறிப்பிட்ட அளவுக்கு கிடைச்ச காரணத்தினால தான் காசா தொடர்பான செய்திகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை கொண்டு வந்து தந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் இது தொடர்பான செய்திகளை நாம் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக.
நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையில் பாரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருந்தது. அதனால் அங்குள்ள இருப்பவர்களுக்கு தூங்குவதற்கான பாய், தலையணை, மெட்ரஸ் போன்றவைகள் தேவையாக இருக்கிறது. மஸ்கிட்டோ நெட்டுகள் தேவையாக இருக்கிறது. இதை தாண்டி பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்கள் பெற்றுக்கொள்வதற்கான தேவைகளும் இருக்கிறது. ஒரு கேஸ் அடுப்பு 2800 தொடக்கம் 3000 வரைக்கும் விலை போய்க் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு கேஸ் அடுப்பையாவது வாங்கி தாங்க. எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை இந்த நேரத்தில் இந்த மக்களுக்காக செய்வதனூடாக நாளை மறுமையில் அளப்பரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதீனுன் நசீகா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் என்பதை பிறர் நலம் நாடுவதுதான். உதவ விரும்புகிற சகோதரர்கள், முன்னர் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். சில நாடுகளிலிருந்து அதற்கு பணம் வைப்பு செய்ய முடியாது என்கிற போது, முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது அதற்கான வழிகாட்டுதல்களை நாம் காட்ட தயாராக இருக்கிறோம். ஏழைகளுக்காக உழைப்போம். அவர்களுடைய அளப்பெரும் பிரார்த்தனைகளில் நாளை சொர்க்கத்தில் நுழைவோம்.